அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். அன்புசால் பெருமக்களே, மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே மனிதர்கள் தெரிந்தும் செய்யக்கூடிய தவறுகள் ஏராளம் உண்டு, தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் சிலது உண்டு. ஆனால் இன்றைய உலகத்திலே தெரிந்து செய்யக்கூடிய தவறுகள் தான் அதிகம். ஏனென்றால் ஒன்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. நாம் ஒன்றும் பெரிய கற்காலத்தில் இல்லை, பொற்காலத்தில் வாழுகிறோம். எந்த ஒரு செய்தியும் எனக்கு அடையவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவான உலகத்திலே இருக்கிறோம். நிமிடத்திலே எந்த ஒன்றையும் தெளிவுபடுத்துவதற்குண்டான சாதனங்களும் ஊடகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழுகிறோம். அதனால் எனக்கு ஒரு தெரியலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திலே இருந்து கொண்டு மனிதர்களுடைய வாழ்விலே தீமைகள் மலிந்து கிடக்கிறது. உலகத்துல மலிவா இருக்கிறது இதுதான், தீமைதான் மலிந்து கிடக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தீமைகளுக்கு மத்தியிலே எத்தனையோ உண்டு தீமைகள் என்றால், மனிதனுடைய சராசரி வாழ்விலே வதந்திகளை பரப்பிக் கொள்கிறார்கள். என்ன வதந்தி? தேவையில்லாத உண்மையில்லாத ஒன்றை சொல்லி விட்டுறாங்க. தமிழ் விளக்கில் ஒன்று சொல்லுவாங்க, உண்மை சத்தியம் நேர்மை அது உலகத்தை ஒரு தடவை சுத்தி வருவதற்குள்ளால் பொய் இருக்குது பாருங்க, இது இந்த உலகத்தை 9 தடவை சுத்தி வந்து விடுமாம். அந்த அளவுக்கு ஆற்றல் உண்டு. எதுக்கு சொல்லுங்க? பொய்ய பேசாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களே தான் கேட்கிறேன். பொய்க்குங்க 9 தடவை உலகத்தை சுத்தி வந்துடும். ஆனா உண்மை ஒரு தடவை தான் சுத்தி வரும். பொய்க்கு அவ்வளவு பெரிய வேல்யூ, அவ்வளவு பெரிய கண்ணியம். சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்பார்கள். உண்மையை கூட நம்ப மாட்டாங்க, பொய்யை எடுத்துக்குவாங்க. ஏன்னா மனிதர்களுடைய சமூக நிலைக்கு அந்த பொய் போய் சேர்ந்துருச்சு. எனவே இப்படிப்பட்ட நிலைகளில் வதந்திகள் இன்று காணல் நீரை பார்த்து கொண்டு நீரென்று பாய்வது போல வதந்திகள் உலகமாகவே மாறிவிட்டது. வதந்திகள் உலகம். ஆனா இதான் நாகரிகமான உலகம். எங்கு பார்த்தாலும் வதந்திகள். அது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இருந்துச்சு. அவர்களுக்கு முன்னுண்டான நபிமார்களுடைய விஷயத்துல கூட வதந்திகள் நடந்தது. வதந்திகள் அப்படி அள்ளி விட்டுட்டு போற போக்கல இப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சொல்லிக்கிட்டே போறது. எந்த ஒண்ணு ஊர்ஜிதமா தெரிஞ்சா சொல்லணும். இல்லாட்டி தெரியாதவனா எனக்கு காதுக்கு வந்துச்சு, நான் கேள்விப்பட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? கண்ணால பாத்தீங்களா? காதார கேட்டீங்களா? ஆனா இன்னைக்கு வதந்திகளை அள்ளிவிட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வதந்திகள் உலகமாகவே மாறி உலகமெல்லாம் வதந்தியாகவே பரவிக்கொண்டிருக்கிறது. உஹதுடைய களம் சிலாத்துல உஹது எத்தனாவது போருங்க? இது 2வது போர். பத்ர் முடிஞ்சு அடுத்த வருஷமே உஹது நடக்குது. உஹதுடைய களம் என்ன? பத்ர்ல கூட ஏதோ 313 பேரை வச்சு, இங்க 1000க்கு மேற்பட்டவர்கள். ஆனால் நல்ல சூழல், வெற்றியினுடைய மோகம், வெற்றி நமக்குத்தான் உறுதிங்கிற நிலைப்பாடு. 313 பேரை வச்சு அல்ல வெற்றி கொடுத்தவன் ஏன் இந்த 1000க்கு மேற்பட்டவர்கள் வச்சு வெற்றி கொடுக்க மாட்டான்? எனவே உஹது களம் நமக்கு சாதகமான நிலை. நல்ல உச்சகட்டமான போருடைய நிலையிலே களத்திலே என்ன செஞ்சாங்க எதிரிகள் என்னங்க செஞ்சாங்க? ஒரு குண்டை தூக்கி போட்டான். இன்ன முஹம்மதன் கத் குத்தில, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள். எதுல? உஹது களத்துல. உஹதுலங்க எல்லாரும் பல்லு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் முகமது கொல்லப்பட்டாங்கன்றாங்க. யாருக்குமே இருக்குமா இல்லையாங்க? அந்த தோழர்கள் கணவாயை பாதுகாத்து கொண்டு நின்றவர்கள், நபி அவர்களுடைய உத்தரவுக்கு செவிசாய்த்து அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் முகம்மதே கொல்லப்பட்டாங்கன்னா என்ன என்று அந்த வதந்தியை நம்பி அந்த கணவாயை விட்டு வந்து விட்டார்கள். எதிரிகள் கணவாய் வழியாக வந்து
என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களை மிகைக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. வரலாற்றில் எழுதுறாங்க, உஹது தோல்வி அல்ல, சரிவு. சரிவுக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் உண்டு. தோல்விங்கிறது உண்மையிலேயே போர்க்களத்தில் நின்று நம்மால் தாங்க முடியாமல் தோற்பது. இது வதந்தியை கண்டு வந்த தோல்வி, சரிவு. இது எப்படியாப்பட்ட சரிவு? ஏன்னா என்ன நினைச்சு, இன்னி முஸ்லிம் கையில் மாட்டிட்டோம், நமது தலை தப்பாது என்று எதிரிகள் எண்ணினார்கள். அதுக்கு ஒரு வதந்தியை போட்டான் பாருங்க, டக்குண்டு முகமது கொல்லப்பட்டார்கள் என்று சொன்ன உடனே தோழர்களுக்கு மத்தியிலே தொய்வு ஏற்பட்டு காத்து கொண்டிருந்த காப்பாளர்களாக இருந்த அந்த கணவாயை விட்டுவிட்டு இவர்கள் இறங்கி வந்தார்கள். எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். ஒரு வதந்தி ஒரு போரிலே கூட வெற்றியை கூட தட்டி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு வதந்தி தெரியுமா? நீங்கள் அந்த வதந்தியில கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்ற வருடத்தினுடைய பெருநாள், ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள கொண்டாடுவதற்காக வேண்டி அன்னைக்கு ராவு பூரா பார்த்தா ஒரே மருந்தாண்டில விஷம் கலந்திருக்காங்க. இந்தூர்ல இத்தனை குழந்தை இறந்துட்டாங்க, இந்தூர்ல இத்தனை குழந்தை இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? உங்க காதுக்கு வச்சா இல்லையா? ஆமாமா, எல்லாம் மருந்தாண்டி போட்டு மண்ணில தேய்க்கிறாங்க. பாவம் பச்சை குழந்தை, அதுக்கு என்ன செய்யறாங்க? போட்டு கையில தேய்ச்சி எடுக்கிறாங்க. எவ்வளவு சொல்லி விட்டா ஆசிரியர் போட்டா வந்துடும். பச்சை குழந்தை மருந்தாண்டி போட்டு ஆசிரியர் போட்டா ஒன்னும் புண்ணாராம உட்கார்ந்துருக்கு. வதந்தி. எங்க வெளிநாட்டுல இருந்து போன் வருது, சவுதியில இருந்து போன் பண்றாங்க. மகந்தி மகந்தி ஒரு வதந்தின்னு கூட ஒரு தலைப்பு எழுதினாங்க. மருதாண்டியில விஷம் கலந்துட்டாங்களாம். அதனால எல்லா குழந்தையும் ஒவ்வொரு ஊர்ல 20 குழந்தை செத்து போச்சு, 9 குழந்தை செத்து போச்சு. பள்ளியாக மைக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ கேட்கலையா? தூங்கிட்டீங்களா? வதந்தி உலகமெல்லாம் பரவுச்ச. அன்றைய பெருநாளை ஒரு நிம்மதி இல்லாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டுச்சு வதந்திகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வதந்தி என்பது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய மோசடின்னு விவரிக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்டது எந்த ஒன்றை கேள்விப்பட்டது சொல்றதல்ல, நல்லபடி நீங்கள் ஊர்ஜிதமாக இருந்தால்தான் ஒரு செய்தி பரிமாறப்பட வேண்டும். எனவே அன்புசால் பெருமக்களே, இதெல்லாம் ஒரு காலத்துல பெண்கள்கிட்ட இருந்துச்சுன்னு நினைச்சாங்க, அப்படி கொண்டாங்களாமல, இப்படி நான் கேள்விப்பட்டனேன்னு. இன்னைக்கு எல்லா ஆண்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வதந்திகள் என்பதற்கு இடம் கிடையாது சமூகத்திலே. வதந்திகள் ஒழிக்கப்பட வேண்டும், நேர்மைகள் ஓங்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் கண்கூடாக பார்த்ததை சொல்லுங்கள், காதால் கேட்டதை சொல்லுங்கள். அதான் இஸ்லாம் நமக்கு விரும்புது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் வதந்திகளை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.